Hi friends, நம்ம Bamboo JDK சேனல்ல மேத்தமேட்டிக்ஸ் செஷன்ல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, அதுக்கப்புறம் இந்த காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா, இந்த மாதிரி வர காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸோட டெரிவேஷன் எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்க கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆங்கிள்ஸை நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். இந்த கிராஃப்ல நம்ம இப்போ ஒரு செமி சர்க்கிள் வரையலாம். இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 யூனிட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து 90 டிகிரி. ஸோ இந்த 90 டிகிரி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது, திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 யூனிட். இது வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இதுதான் 90 டிகிரி. இந்த ஆங்கிளை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம ஒரு பேரை கொடுக்கலாம். இது வந்து நம்ம கொடுக்க போகிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற பேர் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எம் அப்படிங்கிற பேர் கொடுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஓ அப்படிங்கிற பேரை கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்து நம்ம கொடுக்கல பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ. இதுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்க எல்லாத்துக்கும் பேர் வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம சைன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆப்போசிட் சைட் எம்எஸ். ஸோ அந்த எம்எஸ் எழுதிடலாம் பை ஹைபாட்டன்யூஸ் என்னது ஓஎம். ஸோ அந்த ஓஎம்மையும் எழுதிடலாம். உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 யூனிட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ் வந்து 1 யூனிட்ல. ஸோ அந்த 1 வந்து இங்கே எழுதிடலாம். ஸோ எம்எஸ் பை 1. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து இந்த சைன் தீட்டாவோட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்எஸ். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கான சைன் தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கான காஸ் தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து இப்போ காஸ் தீட்டா வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல அதோட ஃபார்முலா எழுதணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் சைடு என்னது, தீட்டாக்கு கீழ் பகுதி தான் அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓஎஸ் தான் இதோட அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் என்னதுன்னா ஓஎம். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஓஎஸ் பை ஓஎம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யூனிட். ஸோ இந்த இடத்துல நம்ம 1 அப்படின்னு எழுதணும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஓஎஸ் பை 1. இந்த 1 இந்த காஸ் தீட்டாவோட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஓஎஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கான சைன் தீட்டா வேல்யூவும் காஸ் தீட்டாவோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைஞ்சிருக்கோம்ல இந்த கிராஃபில் நம்ம ஒரு செமி சர்க்கிள், அப்புறம் இந்த கொடுத்துருக்க பேருங்களை இதே டயக்ராமை இப்போ நம்ம திரும்பியும் வரையலாம்.
இப்போ இந்த ட்ரையாங்கிள்க்கு நம்ம குடுத்த பேர் எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளுக்கோட வேல்யூவ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தெரியணும் அப்படின்னு சொல்லப்போனா நம்ம என்ன பண்ணலாம்? 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த ஆங்கிளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இப்போ நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு லைன் வரையலாம். ஸ்ட்ரெயிட்டா வரையணும். இப்போ வரைஞ்சாச்சு. நீங்க இப்போ நல்லா இந்த ஆங்கிளை நல்லா உத்து பார்க்கணும். இந்த ஆங்கிளை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அப்புறம் காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அதாவது இந்த ட்ரையாங்கிளுடைய சைன் தீட்டாவோட வேல்யூயும் காஸ் தீட்டாவோட வேல்யூயும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சைன் தீட்டாவோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சைன் இந்த ஆங்கிளோட வேல்யூ என்னது? இந்த ஆங்கிள் என்னது? 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ அந்த 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை எழுதிடலாம். ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் அதாவது இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் சைட். தீட்டாக்கு ஆப்போசிட் சைட் என்னது? QM பை ஹைபாட்டனியூஸ் OM. எழுதியாச்சு. OM அதாவது இந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ வந்து 1 போட்டுடலாம். சைன் 90 degree minus theta equal to QM by 1. இந்த 1 இங்க multiply ஆயிடும். Sin 90 degree minus theta equal to QM. இப்போ நம்மளுக்கு தேவையான இது கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கான cos thetaவோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ cos thetaவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம cos இந்த ஆங்கிள் என்னது? 90 டிகிரி மைனஸ் தீட்டா. ஸோ அந்த எழுதிடலாம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjacent side by hypotenuse. ஸோ இந்த ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் adjacent side என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OQ by hypotenuse என்னது? OM. OM வந்து என்னது? 1 யூனிட். ஸோ அந்த 1 இங்கே எழுதிடலாம். இந்த 1 இந்த cos 90 டிகிரி மைனஸ் தீட்டாவோட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ cos 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு OQ அப்படிங்கிற நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த டயக்ராமை திரும்பியும் வியூ பண்ணலாம். இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். கரெக்டா? It forms an rectangle. So OS ஓட வேல்யூவும் QM ஓட வேல்யூவும் ஒன்னா இருக்கும். Hence QM OS forms an rectangle QM equal to OS and QO equal to MS. இந்த ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா QMக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இதுக்குமே நம்ம என்ன வேல்யூ அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ வந்து ஆப்போசிட் சைட்ஸ் எப்பவுமே ரெக்டாங்கிளில் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ QM ஈக்குவல் டு OS, QO ஈக்குவல் டு MS. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம்ல அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா MS ஈக்குவல் டு QO. ஸோ இப்போ நம்ம MS பதிலாக என்னென்னு எழுதலாம்? QO அப்படின்னு எழுதலாம்.
இப்போ நீங்கள் cos theta equal to OS அப்படின்னு இருக்கீங்க. இப்போ நம்ம இந்த OS பதிலாக என்னென்னு எழுதலாம்? QM அப்படின்னு எழுதலாம். ஸோ cos theta equal to QM. இப்போ நம்ம sin thetaவோட வேல்யூ cos thetaவோட வேல்யூ நம்ம இப்போ OQ, அதாவது sin thetaவோட வேல்யூ என்னது QO, cos thetaவோட வேல்யூ வந்து QM. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 90 degree minus theta equal to QM அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இந்த sin 90 degree minus theta எழுதலாம். என்னது QM. ஸோ அந்த QM பதில் நம்ம என்னென்ன எழுதலாம்? cos theta அப்படின்னு எழுதலாம். ஸோ cos theta, அதுக்கப்புறம் cos 90 degree minus theta equal to OQ அப்படின்னு இருக்கு. OQக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? sin theta அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த sin theta அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸோட டெரிவேஷனை நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நான் உங்களோட இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற டெரிவேஷனை போட்டு காமிச்சிருந்தேன். மிச்சம் இருக்க 4 டெரிவேஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தமிழ் எக்ஸ்பிளைனிங் வீடியோஸோட உங்களை பார்க்குறது பேம்பு JDK சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம்.